கோமதி ஈரோடுல இருந்து இணைஞ்சிருக்கீங்க. கோமதி, யாருக்காக பேசணுமா? பேசணும் மேடம். வணக்கம் மேடம். வணக்கம்மா. அவங்க டீட்டெயில்ஸ்லாம் தாங்கம்மா. என் பொண்ணு வந்து 2000ல பிறந்தாங்கம்மா. மாசம் வந்து 6, தேதி வந்து 15ங்க. ஓகே. டைம்மா? டைம் வந்து வெள்ளிக்கிழமைங்க மேடம். சாயந்தரம் 6:25 பிறந்ததுங்க. 6:25. நீங்க சொன்ன டேட் வந்து வெள்ளிக்கிழமை வரலையே, வியாழக்கிழமை தான் வருது. 15 ஜூன் 2000. டேட் கரெக்டா சொல்லுங்க. 15/6/2000 சார். வியாழக்கிழமை தான் வருது, வெள்ளிக்கிழமை வரலையே. 2001. சாரி மன்னிச்சுக்கங்க. 2001. ஏன் மாத்தி சொல்லிட்டாங்க? ஆனா உங்ககிட்ட ரொம்ப உஷாரா இருக்கணும். இல்லைன்னு வச்சுங்க, ஒரு நிமிட ஜோதிடம் வந்து எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நான் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக கேட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த 2001க்கும் 2000க்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டு? ஒரு வருஷம்தான், பலனே மாறும் இல்லைங்களா? சரி. உத்திரட்டாதி நட்சத்திரம், மீன ராசி. ஐயா ஆமா. இது யாருடைய ஜாதகம்? என் மகன். அதுக்கே நீங்கள் ஐயோன்ட்டிங்களே. இன்னும் நான் சொல்ல போகிறது கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவீங்க? முகத்தில் ஒரு அடிப்பட்ட தழும்போ மருவோ மச்சமோ ஒன்று இருக்குது. பார்க்குறதுக்கு ஹேண்ட்ஸமாக இருப்பான். பேசாத வரைக்கும் ரொம்ப நல்லவன், பேசின பிறகு ரொம்ப பயங்கரமாக பேசுவான். கரெக்டா? அழாதீங்க. ஏன் அழாதீங்க? நல்லா வருவான். அரசாங்க உத்தியோகத்தில் மிகப்பெரிய பதவிக்கு வருவான். அது மட்டும் இல்லாமல் இன்னும் அவன் படிப்பான். வெளிநாடோ வெளி மாநிலமோ. இவனுடைய ஜாதகத்தில் இப்போதைக்கு 7.5 சனி நடக்குது. கை கேட்டினது வாய் கேட்டல. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருப்பான். புத்திசாலியான பையன், சூரிய புத்திரன். தொட்டு பார்த்தீங்கன்னா 1 டிகிரி சூடு ஜாஸ்தி. கரெக்டா? இவ்வளோலாம் சொல்லியிருக்கேன்னா எதுக்காக சொன்னேன்னா, இவன் எதிர்காலத்தில் ஷைன் பண்ணுவான். அங்கே இருந்து இவனை முதல்ல தூக்குங்க. எந்த ஊரில் இருக்கீங்க? முதல்ல அவனை அங்கேருந்து தூக்குங்க. ஏதாவது ஒரு ஊருக்கு அனுப்புங்க. ஒன்று படிக்க வைங்க, இல்லைன்னா வேலைக்கு போயிட்டே படிக்க வைங்க. அற்புதமான பையன், மிக தெளிவானவன். அந்த முன்கோபம் மட்டும்தான் அவனுடைய வாழ்க்கையை கெடுக்கும். சகவாசங்கள் மற்றும் பார்த்துங்க. இவனுடைய ஜாதகத்தில் இவன் கோயிலுக்கு வரமாட்டான். இவனை செவ்வாய்க்கிழமை பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோவிலுக்கு ஒரே ஒரு வாரம் கூட்டிகிட்டு போயிட்டு எலுமிச்சம்பழம் தீபம் போட்டு அந்த அபிஷேகம் பண்ண தண்ணியை முகத்தில் தெளிங்க. சுய நினைவு அவனுக்கு வரும். நாம் சொல்கிறத காது கொடுத்து கேட்பான். ஊரை விட்டு ஊர் போவான். உங்கள் குடும்பத்தை காப்பாற்றுவான். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். அடுத்ததாக சசிபிரியா, பழனியிலேருந்து இணைஞ்சிருக்கீங்க. சசிபிரியா, யாருக்கு பேசணும்? மேம் வணக்கம் மேம். இந்த பையனுக்காக கேட்குற கூப்பிட்டுருக்கேன் மேம். பையனோட டேட் ஆஃப் பர்த் கொடுங்கம்மா. 8/3/2003 மேம். மேசராசி, பரணி நட்சத்திரம். அது நீங்கள் கொடுக்க வேணாம், டைம் மட்டும் கொடுங்க. சார் மிச்சத்தெல்லாம் சொல்லுவார். எத்தனை மணிக்கு? 10:29. இப்போ எங்கே இருக்கீங்க? பழனிலேங்க சார். வெரி குட். இவருடைய ஜாதகத்தில் மேல் படிப்பும் வேலையும் எப்போ கிடைக்கும்? இவருடைய ஜாதகத்தில் கரெக்டாக இவனுக்கு 22 வயசு 1 மாதம். இந்த ஆண்டு இவனுக்கு ஆகஸ்ட் மாதத்துக்குள்ளே இடமாற்றம் வந்தே தீரும். அதிக சம்பளம், மன நிம்மதி, மேற்கொண்டும் படிப்பு, நல்ல உத்தியோகம் அப்படின்னு வரும். இவனுடைய ஜாதகத்தில் பசுமாட்டுக்கு அகத்திக்கீரையும் அருகம்புல்லும் தானம் செய்தால் ஒவ்வொரு சனிக்கிழமையும் நினைத்தது நடக்கும், கேட்டது கிடைக்கும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். அடுத்ததாக பவித்ரா, தஞ்சாவூர்லேருந்து இணைஞ்சிருக்கீங்க. பவித்ரா, யாருக்கு பேசணும்? சார் வணக்கம் சார். எனக்கு தான் சார் கேட்கணும். வணக்கம்மா, சொல்லுங்க. என் பேர் பவித்ரா சார். 18/1/1998 சார். ஞாயிற்றுக்கிழமை 6:15 மணிக்கு பிறந்திருக்கேன் சார். எனக்கு வந்து திருமணம் வந்து தள்ளிக்கிட்டே போயிட்டு இருக்கு சார். காலையில் 6:15, சாயந்தரம் 6:15? சாயந்தரம் 6:15 சார். இப்போ எங்கே இருக்கீங்க? நாங்கள் வந்து தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் திக்கப்பட்டுங்கிற கிராமம் சார். வெரி குட். கவலையப்படாதீங்க. இந்த வருஷம் உங்களுக்கு திருமணம் முடிஞ்சிடும். கவலைப்படாதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, ராகு மகாதிசை நடந்ததுனால கை கெட்டினது வாய் கெட்டலை. இன்னும் கேட்டிங்கன்னா கூட ஒரு திருமணம் ஒரு முடிவு பண்ணுற ஸ்டேஜில் வந்து நின்று போயிருக்கோம் இல்லைங்களா? ஆமாம். ஆனால் அந்த மாதிரி தட்டி போனது தான் நல்லது. இங்கே தஞ்சாவூரில் வந்து மூல ஆஞ்சநேயர் கோவிலில் போயிட்டு சுவாமிக்கு வெண்ணெய் சாத்தி வழிபடுங்க. என்னம்மா, அந்த வெண்ணெய் கொஞ்சம் நீங்களும் சாப்பிடுங்க, எல்லாருக்கும் தானம் பண்ணிட்டு வந்துடுங்க. ஒரே ஒரு நாள் மாத்திரம் பண்ணிட்டு வாங்க. 3 ஜாதகம் வரும், எடுத்துட்டு வாங்க, பொருத்தம் பார்த்து தரேன். பிஃபோர் டிசம்பர் மேரேஜ் உங்கள் வீட்டில் கெட்டி மேடம் கொட்டியே தீரும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். கல்யாணம் பண்ணிட்டு முதல்ல கிளம்புமா. அதுக்கப்புறம் ஆத்துக்கார வீட்டுக்கு போயிட்டு ஜம்முன்னு வேலையை பார்த்துக்கிட்டு ஒரு குழந்தை பெற்று என்கிட்ட கொடுத்துரு.
தாத்தா பாட்டி நாங்கள் வளர்த்து கொடுத்துறோம். நீ வேலைக்கு போயிட்டு நல்ல சாதனை பண்ணி ஜம்முன்னு ஜெயிச்சிக்கலாம். என்ன எங்கே போகுது? முதல்ல மூல ஆஞ்சநேயரை இன்னைக்கு போய் பாரு. வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். அடுத்ததாக துரைமுருகன் சென்னையிலேருந்து இணைஞ்சிருக்கீங்க. துரைமுருகன், யாருக்காக பேச போறீங்க? எங்களோட பையனுக்கு மேடம். பையனோட டேட் ஆஃப் பர்த் கொடுங்க. அவர் பேர் வந்து சித்தார்த் மேடம். ம், சொல்லுங்க. டேட் ஆஃப் பர்த் கொடுங்க சார் பையனோடது. அவர் டேட் ஆஃப் பர்த் 3/12/2011 மேடம். டைமுங்க? ஆமா மேடம். பாஸ்டா சொல்லுங்க சார், நேரம் சொல்லுங்க. அதான் அவர் பிறந்தது வந்து சனிக்கிழமை காலைல 2:46. வெரி குட். இப்போ எங்க இருக்காரு அவரு? சென்னையில இருக்காரு சார். சென்னையில் இருக்காரு. என்ன பண்ணிட்டு இருக்காரு? படிச்சுட்டு இருக்காரு சார். ஓகே, படிக்க வைங்க. ரொம்ப நல்லா படிப்பான். சின்ன வயசுல இவனுக்கு உடம்பு சரியில்லாம படாத பாடு உங்களையும் படுத்துனா அவனும் பட்டான். இப்போ அவனுக்கு பீரியட் ரொம்ப நல்லா இருக்கு சார். நல்லா படிக்கலாம் சார். லேட்டஸ்ட் டெக்னாலஜி படிப்பான். டெக்னிக்கல் எஜுகேஷன்ல அவன் பெரிய ஆளா வருவான். அவனை நல்லா படிக்க வைங்க சார். ஓகே, சரிங்க சார். வேற என்ன கேட்க போறீங்க கேளுங்க. ஸ்கூல் நாங்க ட்ரை பண்றோம். அது நாங்க எதிர்பார்த்த ஸ்கூல் கிடைக்குமான்னு சொல்லிட்டு அடுத்து 9th போறாரு. 100% கிடைக்கும் சார். ஆன் மெரிட் வருவான் சார். நான் சொல்றதுக்கு ப்ரூஃப் என்ன தரட்டுமா? இது நம்ம எதிர்பார்த்த ஸ்கூல் கிடைக்குமா அது தெரிஞ்சுதான் சார் பண்ணாங்க. 100% கிடைக்கும் சார். 100% கிடைக்கும். இவனுக்கு முகத்துல ஒரு அடிப்பட்ட தழும்போ மருவோ மச்சமோ ஒண்ணு இருக்கு. அது இருந்தா நீங்க கேட்கிற ஸ்கூல் தான் கிடைக்கும். போயிட்டு வாங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி சார். நன்றி. வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். அடுத்ததா சுமதி சேலத்துல இருந்து இணைஞ்சிருக்கீங்க. சுமதி, யாருக்காக கேட்க போறீங்க? மேடம் எங்க பையனுக்காக கேட்கணுங்க மேடம். பையனோட டேட் ஆஃப் பர்த் தாங்கம்மா. 19/4/2006. ஓகேம்மா. மதியம் 1 மணிக்கு புதன்கிழமை. கரெக்ட். எங்க இருக்கீங்கம்மா? சேலம் மாவட்டங்க சார். நான் எங்க? சேலம் மாவட்டத்துல எங்க? சேலம் ஜங்ஷனுங்க சார். ஜங்ஷன்ல இருக்கீங்களா? ஆமா ஆமாங்க சார். அருமை அருமை. இவனுடைய ஜாதகத்துல டிவி, ஃப்ரெண்ட்ஸ், விளையாட்டு, செல்லு ஒரே ஜாலியா இருக்காரு. கண்டிப்பாங்க சார். நீங்க சொல்றது 100%. ஆனா என் ப்ரோக்ராம் பார்க்க விட்டுருங்கம்மா. அவனை பார்க்க மாட்டானா அவன்? மற்ற ப்ரோக்ராம்லாம் பார்த்துக்கிறானா? ஏன்னா அந்த வயசு இல்லைங்களா, 19 வயசு இல்லைங்களா. இன்னும் ஒரு 10-15 வருஷம் போட்டுன்னா அப்புறம் என் ப்ரோக்ராம் பார்க்க ஆரம்பிச்சிடுவான். என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லுங்க. இன்று போல் அவன் என்றும் வாழ வேண்டும். இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கிற என் நேயர்கள் அத்தனை பேரும், உங்க மகன் பேர் என்னம்மா? சக்தி பிரியன் சார். சக்தி பிரியன் பல்லாண்டு வாழணும்னு சொல்லிட்டு நீங்க எல்லாம் வாழ்த்துங்க. நாங்களும் வாழ்த்துக்கிறோம். இதை எல்லாத்த விட நீங்க எதுக்காக கூப்பிட்டீங்கிறத சொல்லிடுறேன். கடுமையா உழைக்கக்கூடியவன், புத்திசாலியானவன், அன்பானவன், படிப்பிலும் சரி வேலையிலும் சரி எப்படிப்பட்ட வாழ்க்கை அமையும் அப்படின்னு தான் உங்க கேள்வி. நீங்க பெற்றிருக்கிற குழந்தை நல்ல குழந்தைமா. ஆனா ஒண்ணே என்னன்னா சோம்பேறித்தனம். எனக்கு எல்லாம் தெரியுங்கிற மனோபாவம். அம்மா படிடான்னு சொன்னா உனக்காக வேணா நான் படிக்கிறேன், எனக்கு எல்லாமே தெரியும், நீ வேணா கேட்டுப்பார் அப்படின்னு சொல்லுவான். ஆகவே கொஞ்சம் நீங்க எந்த அளவுக்கு போராடுறீங்களோ அந்த அளவுக்கு படிப்பான். நீங்க முதல்ல சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க, பொறுமைக்கும் நிதானத்துக்கும். அதே மாதிரி இவனை கூட்டிக்கிட்டு ஒரு முறை திருநள்ளாறு அப்படிங்கிற ஸ்தலத்துல தீபம் போட்டு வந்தா இவனுக்கு அந்த சோம்பேறித்தனமும் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் போகும். அசிடிட்டி, அந்த இரும்பு சத்து கம்மியா இருக்கு. ஆகவே கீரை, பேரிச்சம்பழம், பால் நிறைய கொடுங்க. நல்ல படிப்பான், நல்ல வேலைக்கு போவான். அற்புதமான பையன். அவன் உங்க பையன். வேலை வாய்ப்பு கண்டிப்பா கிடைக்குங்களாங்க சார். ரொம்ப சோம்பேறித்தனம். அவன் உங்க பையன்மா. நான் சொன்னதை மட்டும் இதை செய்யுங்க, அருமையா வருவான். வாழ்க வளமுடன். நீங்க தானே வாழ்த்திருக்கோம். இதை பாருங்க, இன்னைக்கு நீங்க நல்ல ஒரு ஞாபகம் வச்சுங்க. நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு தந்தி டிவியில உலகமே பார்த்துருக்கேன். இந்த நிகழ்ச்சியில உங்க பிள்ளைய வாழ்த்துறாங்கன்னா அவன் எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கணும். அதை சொல்ற நாங்கெல்லாம் எவ்வளவு புண்ணியம் பண்ணி இருக்கணும் இல்லையா? வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட்.